அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: முகூர்த்த நாட்கள், பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து ஜூன் 6ஆம் தேதி இன்று 520 பேருந்துகளும், 7ஆம் தேதி நாளை 550 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. சென்னை கோயம்பேடிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி 100 பேருந்துகளும், ஜூன் 7 90 பேருந்துகளும், சென்னை மாதவரத்திலிருந்து ஜூன் 6ஆம் தேதி 24 பேருந்துகளும், ஜூன் 7ஆம் தேதி 24 பேருந்துகளும் மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 300 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வைகாசி மாதத்தின் முகூர்த்த தினமான ஜூன் 6ஆம் தேதி இன்று அதிகளவில் பத்திரப்பதிவு நிகழும் என்பதால் ஒரு சற்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சற்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு வில்லைகளும், அதிகளவில் பதிவு நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் 12 தட்கல் முன்பதிவு வில்லைகளும், கூடுதலாக 4 தட்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்க உத்தரவிடப்பட்டும் உள்ளது என பதிவுத்துறை தெரிவித்திருக்கிறது. மூன்றாவது அறிவிப்பு: பள்ளிகள், அரசு அலுவலகங்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி இன்று விடுமுறை என பரவும் தகவல் வதந்தி என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. ஜூன் 6 தேசிய பொது விடுமுறை பிரதமர் மோடி அறிவித்துள்ளதாக வலைத்தளங்களில் வதந்தி பரவி வருகிறது. ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட செய்தி வலைத்தளங்களில் பரவி வருகிறது என்று தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்தது. ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து வகை அரசு பள்ளிகளில் மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதலுக்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வானது 12/6/2025 மற்றும் 13/6/2025 ஆகிய 2 நாட்களில் காலை 10 மணி அளவில் அந்தந்த மாவட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு செய்வதற்கு இன்றே 6ஆம் தேதி கடைசி நாளாகும். விண்ணப்ப பதிவு செய்தவர்கள் தங்களது சான்றிதழ்களை 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. பொறியியல் படிப்பில் நேற்று மாலை நிலவரப்படி 2,90,678 மாணவ மாணவிகள் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். இதில் 1,27,337 மாணவர்களும் 1,05,395 மாணவிகளும் என மொத்தம் 2,32,732 பேர் விண்ணப்ப கட்டணமும் செலுத்தியுள்ளனர். ஆறாவது அறிவிப்பு: ஜூன் 7 தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டும் உள்ளது. பொன்னேரி, கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே ஜூன் 7 19 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர் இடையே 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளின் செலவினத்திற்காக 2025-26 மாநில அரசின் பங்காக 58 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டது. ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் அரசு பள்ளிகள் செலவினத்திற்கு நிதி விதிக்கப்பட உள்ளது. ஒன்றிய அரசு நிதி விதிக்காத நிலையில் மாநில அரசின் நிதியை விடுத்து மாநில திட்ட இயக்குனர் ஆணையம் பிறப்பித்திருக்கிறார். ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% நிதி பகிர்வு செய்யும் நிலையில் ஒன்றிய அரசு நிதி இன்னும் விடுவிக்கவில்லை. எட்டாவது அறிவிப்பு: கூடுவாஞ்சேரியில் 8ஆம் தேதி தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் கலெக்டரான அருண்ராஜ் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள், திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்கள் பங்கேற்று சுமார் 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தெரிவு செய்கிறார் எனவும் கூறியிருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு செய்வது போல தமிழ்நாட்டிலும் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக அமைச்சரான சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். திருச்செந்தூர், திருவண்ணாமலை, பழனி கோயில்களிலும் ஆன்லைனில் முன்பதிவு செய்து வழிபாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை 3000 கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது எனவும் அமைச்சரான சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். 10வது அறிவிப்பு: அனைத்து அரசு பள்ளிகளிலும் அறிவுரை குழுமத்தை மாற்றியமைக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது.
11 மாவட்டங்களில் உள்ள 11,820 அரசு பள்ளிகளில் அறிவுரை குழுமம் மாற்றியமைப்பு என்றும், மீதமுள்ள மாவட்டங்களில் மாற்றியமைக்க 2 வார அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து பிற மாவட்டங்களிலும் அறிவுரை குழுமத்தை விரைவாக அமைக்க ஹைகோர்ட் கிளையும் உத்தரவிட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. திருச்சி காவிரி கரையில் அமைய உள்ள நூலகத்திற்கு காமராஜர் அறிவுலகம் என பெயர் சூட்டி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. திருச்சி காவிரி கரையில் 1,97,000 சதுரடி பரப்பளவில் தரைத்தளம் உட்பட 7 தளங்களுடன் அமைய உள்ள நூலகத்திற்கு காமராஜ் அறிவுலகம் என பெயர் சூட்டி அரசாணை வெளியிட செய்யப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் 11ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் எனவும், சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலையானது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும், தேவைப்பட்டால் பள்ளிகளில் மாஸ்க் அணிய உத்தரவிடப்படும் என்றும் அமைச்சர்களான KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார்கள். 14வது அறிவிப்பு. அறநிலைத்துறையில் இந்து அல்லாதோர் நியமிக்கப்படுவதாக பரவும் தகவல் வதந்தி என்றும், யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1959 பிரிவின் 10 படி அறநிலைத்துறை பணியிடங்களுக்கு இந்துக்கள் மட்டுமே தெரிவு செய்யப்படுவார்கள் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை கட்டணமானது இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சாதாரண கட்டணமானது 75 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், மாணவர் கட்டணமானது 30 ரூபாயிலிருந்து 40ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. சிறப்பு கட்டணத்திற்கு 300 ரூபாயில் எந்தவிதமான மாற்றம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இருந்து சுமார் 15,000 பெண்களின் பெயர்கள் நீக்கப்பட உள்ளது. அதாவது அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க முடியாது என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில், அண்மையில் TNPSC, UPSC உள்ளிட்ட அரசு தேர்வுகள் மூலம் பணியில் சேர்ந்த 15,000 பேரின் குடும்பத்தினர் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்படவும் உள்ளனர். இதில் திருமணமாகாத அரசு ஊழியராக இருந்தாலும் அவர் இடம்பெற்றுள்ள ரேஷன் அட்டைகள் நீக்கப்படவும் உள்ளது. 17வது அறிவிப்பு. ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணமானது 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்துள்ளது. அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகையானது 500 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. CT பிரிவு ஓய்வூதியதாரர்கள், அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளது. 18வது அறிவிப்பு. ஜூன் 5ஆம் தேதி முதல் +2 மறுகூட்டல் செய்ய விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு tge.tn.government.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளது. 19வது அறிவிப்பு. பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் திருமண சான்றிதழை இணைப்பது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் திருமணச் சான்றிதழ் அவசியம் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதில் மாற்றம் கொண்டுவரப்பட்டும் உள்ளது. அதன்படி திருமணச் சான்றிதழுக்கு பதிலாக இணைப்பு J என்ற எளிமையான பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.